ஐயோ வயநாடுங்கிறது உங்களுக்கு அது அதுதான் நிலச்சரிவு. திருவண்ணாமலைங்கிறது ஒரு சின்ன மண் சரிவு தான். இதை நீங்கள் பூதாகரப்படுத்துகிறாங்க பேப்பர்லலாம். காரணம் அது ஒரு திருவண்ணாமலைங்கிறது ஆன்மீக பூமி, பக்தர்கள் இருக்கிற இடம். அது ஏதோ தெய்வ குத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதிகப்படியான 40 சென்டிமீட்டருக்கு மேலே திடீர்னு ஒரு மழை பெஞ்ச உடனே மண் உங்களுக்கு டக்குன்னு உடனடியாக ஊறிடும். மண் எங்கெங்கே மேல் மண் பாறை தான் அதிகம். மேல் மண் இருக்க இடத்துல அந்த மண் உருகின உடனே அது நல்லா ஊறின உடனே அதுக்கு மேலே உள்ள பாறைகள்லாம் லூஸ் மண்ணுனால அப்படியே நகர்ந்துருச்சு. பாறை கீழே விழுந்து அப்படியே சரிஞ்சிக்கிட்டு வரும்போது அந்த மண்ணெல்லாம் அந்த ஈர மண்ணெல்லாம் அழிச்சிட்டு வந்துருச்சு. அதனால் அந்த பாறைகள் இது நில சரிவு கிடையாது, மண் சரிவு தான். அது அதிகமான மழையினால், இல்லைன்னா அங்கே மண் சரிவுலாம் ஏற்பட வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியும் திருவண்ணாமலையில் மழை பெஞ்சிருக்கு, அப்போ எதுவுமே நடக்கலையே சார்? அதெல்லாம் உங்களுக்கு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலையே. எல்லாம் 15 சென்டிமீட்டருக்கு மேலே, இல்லை 10 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை வறட்சி பகுதி. திருவண்ணாமலையும் ராமநாதபுரமாக இருந்தால் வறட்சி கூட்ட பகுதி. உள்பகுதியாக இருந்தாலும் அதிக வறட்சியானது திருவண்ணாமலை பகுதி. இப்போ திருவண்ணாமலையில் இவ்வளோ மழை பெய்யும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருக்கலாமே சார்? இந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. அதான் நான் சொன்னேன், வானிலை அறிக்கையால் சொல்ல முடியாத இந்த இயற்கை பேரிடர்கள் எதிர்காலத்தில் கூட இருக்கும். வயநாடுங்கிறது நிலச்சரிவு. அது ஒரு மலையே அடிச்சுட்டு 86,000 ஸ்கொயர் மீட்டரை அடித்து ஒரு 8 கிலோமீட்டரை ஒரு 10 மணி நேரத்தில் நிரப்புது. எவ்வளவு நிரப்பிச்சு என்ன ஒரே கன நொடியில் ஒரு மலையே சரிஞ்சு 8 கிலோமீட்டர் ஏரியாவை ரொப்புது. நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு பல்லாவரம் குரம்பேட்டை வரலும் திடீர்னு மண்ணை ரொப்புதுன்னா அதனுடைய நினச்சி பாருங்கள், அதனுடைய பயங்கர வேல்யூ. அது மாதிரி 8 கிலோமீட்டருக்கு மண்ணை நிரப்பின எடுத்து அதுதான் உண்மையான நிலச்சரிவு. நிலச்சரிவுங்கிறது ஒரு பெரிய பகுதி, ஒரு குன்று மூலை உள்ள பகுதி நழுவி அப்படியே அந்த இடத்த அப்படியே நிரப்பிடும் ஒரு அடுத்த இடத்த. அது நிலச்சரிவு. இது வெறும் மண் சரிவு.